ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த புளி ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு கடாய்க்கு செக்கில் ஆட்டின சுத்தமான கடலை எண்ணெய்ங்க. உங்கள் தேவைக்கேற்ப. எனக்கு ஃபேமிலி பெருசு, அதனால் நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கிறேன். அதே மாதிரி பெரிய கடாயும் வச்சுருக்கேன். நான் வந்து ஃபேமிலி பெருசுன்னு பாருங்கள். இதிலே ஃபேமிலி சின்னதாக இருக்கவங்களுக்கு அதுக்கு தகுந்தாப்புல அப்படியே குறைச்சிக்கிங்க. அவ்வளோதாங்க, வேறெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சுவையான புளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். கடுகு போட்டாங்க, எண்ணெய் ஊற்றினோடனே கடுகு போட்டுறாங்க. கடுகு நல்லா புரிஞ்சு வந்தோடனே உளுந்து பச்சைக்கடலை பருப்புங்க. பாருங்கள், உளுந்தும் பச்சைக்கடலை பருப்பு ஈக்குவலாக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோங்க, நல்லாயிருக்கும். கடுகு புரிஞ்சிருச்சுங்க. கடுகு புரிஞ்சோடனே நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2 பருப்பையும் அதில் ஆட் பண்ணிக்கிறோங்க. ஆட் பண்ணோன்னு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துங்க, இல்லைன்னா சவுக்குன்னு இருக்கும். அடுத்தது அது கூட கொஞ்சோண்டு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கணும். ஏற்கனவே அரைக்கிறதுக்கு வெந்தயமும் வச்சுருக்கோம் தனியாக. அடுத்தது கிள்ளி வச்ச மிளகாய் காரத்துக்கு நம்ம வந்து எண்ணெயிலே போட்டு வறுத்துட்டோம்னா அந்த காரம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வரும்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும் காரசாரமாக. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிடுங்க. கிழிச்சு விடாத, வணக்கிடுங்க. வணக்கி விட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம போட்டிருக்க அந்த மிளகாலாம் வத்தல் வந்து கருகிடும். அதனால் புளிக்கரைசல் எவ்வளோ கரைச்சி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இதில் ஆட் பண்ணிக்கோங்க. புளிக்கரைசலை ஆட் பண்ணி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான மஞ்சத்தூளுங்க. நான் எங்கள் வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள் வச்சுருக்கேன், அதனால் எங்கள் அம்மா வீட்டில் அரைச்சி கொடுத்தாங்க. அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் தனியெல்லாம் வாங்க மாட்டாங்க, வீட்டில் அரைக்கிறது தாங்க. அரைச்சதை அதில் நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கிறோங்க. மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க. எல்லாம் திட்டு மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கும். கிண்டி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு உப்புங்க. நான் மேக்ஸிமம் கல் உப்பு தான் சேர்த்துக்குவேன். இப்போ வீட்டில் இருந்ததா சரி பூ அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தூள் உப்பு போட்டுக்கிட்டாங்க. தூள் உப்பு கொஞ்சம் தேவைக்கேற்ப நம்ம எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோக்குங்க. அடுத்தது பெருங்காயத்தூளுங்க. நான் வந்து ஆச்சி பெருங்காயத்தூள், அது கொஞ்சம் நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதனால் அது தாங்க போடுறேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை போடுங்க. பெருங்காயத்தூளுங்க. பெருங்காயத்தூள் போட்டுட்டு நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன பாருங்கள், குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்குறேன். வெந்தயம் என்னென்னா வெந்தயம், சீரகம், இது வந்து சீரகங்க. அடுத்தது வந்து வெள்ளை எள்ளு இருந்தால் வெள்ளை எல்லாம் வறுக்கலாம், இல்லைன்னா கருப்பு தனித்தனியாக வறுத்துக்கிட்டேங்க. அதே மாதிரி பச்சைக்கடலை பருப்பும் வறுத்து எடுத்துக்கிட்டேங்க. உளுந்து வறுத்துக்கிட்டேங்க. மிளகு வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகாய் இது வறுத்தது, வரமிளகாய் கிள்ளி வறுத்துக்கிட்டேங்க. அடுத்தது வந்து தனியாகவும் வறுத்து வச்சுக்கிட்டோங்க. கொத்தமல்லி இதெல்லாம் தனியாக வரும். எல்லாத்தையும் ஒன்றுலேயே போட்டு நல்லா குறப்பாக மிக்சியில் அரைச்சிக்கணுங்க. அரைச்சது தான் காமிச்சிருப்போம் பாருங்கள். அதை அரைச்சிட்டு கைப்படாத கொதி வரட்டுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணுங்க. ஏன்னா கட்டிக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா அந்த கட்டி போயிடுங்க. நம்மளை அப்படியே கை விடாமல் கொஞ்சமாக அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணுங்க. கிண்டோம்னா அந்த கட்டி கட்டுறது வந்து இருக்காது, இல்லைன்னா அப்படியே கட்டியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து குறைன்னு அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதனால் வந்து சாம்பாரும் நல்லா டேஸ்ட். அதனால் புளி ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். கோயில் புளியோகிற மாதிரி. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள், எப்படி டேஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்க. நாங்களும் ஒவ்வொன்றா போட்டுட்டு தான் இருக்கோம். நாங்களும் பெரிய பணக்காரங்களாம் இல்லைங்க, ரொம்ப இல்லாதவங்க தான். எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இது நல்லா பாருங்கள், கை விடாத அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணுங்க. நம்ம வந்து உப்பு இல்லைன்னா அந்த புளி ரசம் வந்து கொதிக்கும் போதே நுரக்கட்டுங்க. உப்பு அப்படின்னா 10லன்னு அர்த்தங்க. வாசனை வந்து கம்மியாகவும் வருங்க. உப்பு கரெக்டான உப்பு போட்டோம்னா வந்து கரெக்டாக இருக்குங்க. எல்லாமே நல்லாயிருக்கும்.